வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சட்டமன்ற எலெக்ஷன் வந்து இப்போ டேட் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர்கிட்ட வந்து ஓட் ஐடி இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் புதுசாகவே வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர்ட்டு வந்து ஓட் ஐடி இருந்திருக்கும், ஆனால் வந்து இப்போ அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ ஓட் ஐடி வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓட் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுவும் வந்து நம்ம எப்படி வந்து லிங்க் பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம வந்து லிங்க் பண்ணிட்டு உடனே வந்து நம்மளுடைய ஓட் ஐடி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண ஓட் ஐடி வந்து நம்ம எப்படி கார்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கூகுள் வந்துருங்க. ஸோ கூகுள் வந்துட்டு NBSன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து ஓட்டர் சர்வீஸ் போட்டு கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துருவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லாகின் கேட்டிருக்காங்க, அவர் வந்து சைன் அப் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தாக்கா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் கொடுத்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கணும். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சைன் அப் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தா வந்து உங்களுடைய நேம் கேட்பாங்க. உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தா வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்ச்சா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளோட பேஜுக்கு வந்துருங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கேப்ச்சா கொடுத்துக்கிறேன். ஸோ ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணுன்னா இங்கே ஃபார்ம் 6 இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஃபில் ஃபார்ம்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலர் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஸ்டேட் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து தமிழ் என்டர் பண்ணிக்கணும். ஸோ தமிழ் என்டர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து வேறு மாதிரி எதுவுமே நீங்கள் இப்போ வர முடியாது. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபாதர் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபாதர்னா ஃபாதர் நேம் கொடுங்க, இல்லை ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துங்க, இல்லை ஒய்ஃப்னா ஒய்ஃப் நேம் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அது வந்து இங்கே என்டர் பண்ணிங்க நேமு. அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் கேட்டிருப்பாங்க பாருங்கள், தேர்ட் ஜெண்டர்னு. நீங்கள் என்னவோ அது வந்து நீங்கள் உங்கள் ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்படி ஏதாவது கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்களோ அது வந்து இங்கே சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. ஸோ ஜேபேக்கில் இருக்கலாம், பிடிஎஃப்ல இருக்கலாம், பிஎன்ஜியில் இருக்கலாம். ஆனால் வந்து 2 MB இருக்கணும் பார்த்துங்க. அப்படி வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இங்கிலீஷில், அப்புறம் வந்து கீழே தமிழ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே வந்து இங்கிலீஷில் வந்து என்டர் பண்ணணும், கீழே வந்து தமிழ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு, உங்களுடைய தாலுக்கா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் எல்லாமே நீங்கள் ப்ரூஃப் ஸ்டேட் எல்லாமே நீங்கள் உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டை என்டர் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா வந்து ஹேண்டிகேப்டான்னு கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு வேளை ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து ஓட் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், கம்பல்சரி இல்லை. அப்புறம் வந்து இங்கே வந்து டெக்ளரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபார்ம்னு. இங்கே வந்து இங்கே 3வது இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. மேலே 2மே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய 3rd ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து உங்களுடைய வில்லேஜ் நேம் கேட்பாங்க, ஸ்டேட் கேட்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற மந்த் இயர் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து திரும்ப ப்ளேஸ் கொடுத்துங்க. ப்ளேஸ் கொடுத்துட்டு டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும், நம்ம என்றைக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு
ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ சப்மிட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதாரோடைய ஓடிபி கேட்கும். அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு நம்பர் வரும். அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் வந்து ஒரு பிடிஎஃப் வரும். அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஸோ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை வச்சு நீங்கள் உங்களோட கார்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கலாம். இங்கே ஓகே கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓடிடி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து எபிக் டவுன்லோட் இருக்குது பாருங்கள். இந்த பேஜில் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் காப்பி இருக்குது பாருங்கள், எபிக் கார்டுன்னு. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஓடிடி நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஸோ வந்து உங்களோட ஓடிடி நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் ஓடிபி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து சென்ட் ஓடிபி கேட்குறாங்க பாருங்கள். சென்ட் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் எபிக் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ஓடிடி வந்து டவுன்லோட் ஆகிடும். பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வந்து நீங்கள் பிவிசி கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கார்டு வந்து பிரிண்ட் பண்ணுற நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பிவிசி பிளாஸ்டிக் கார்டில் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணுறது. இது வந்து நம்ம ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இப்போ ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஃபார்ம் நம்பர் 8 இருக்குது பாருங்கள். இங்கே ஃபார்ம் நம்பர் 8 போய்ட்டு நீங்கள் ஃபில் ஃபார்ம் 8 இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இங்கே வந்து கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இருக்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் என்ன நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வேறு எதாவது ஆட் பண்ணால் கூட இப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆட் ஆகாது. எலெக்ஷன் டைமில் இப்போ வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளேஸ் கேட்கும். உங்களுடைய ப்ளேஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி வந்து கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் திரும்ப வந்து நீங்கள் ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பருக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்தா தான் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். நீங்கள் அடுத்த 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ண காட்டின பாருங்கள். நான் ஃபஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு காட்டின பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறது, ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறது, டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு நம்ம 3 பார்த்தோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.